ஒரு காலத்தில் பச்சை நிற காடுகளாலும் மலர்களால் சூழப்பட்ட அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறிய இளவரசி வாழ்ந்து வந்தாள். இளவரசிக்கு இயற்கை மீது மிகுந்த அன்பு. மரங்கள், பறவைகள், மிருகங்கள் அனைத்தையும் அவள் தனது நண்பர்களாகவே பார்த்தாள். ஒருநாள் அந்த இளவரசி தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது அவள் கண்களில் ஒரு அழகான மயில் தெரிந்தது. அந்த மயில் சாதாரண மயில் இல்லை, அது மந்திர சக்தி கொண்ட மாய மயில். மயில் காயமடைந்து சோர்வாக இருந்தது. இளவரசி அதை பார்த்ததும் உடனே அதற்கு தண்ணீர் கொடுத்து அதை பாதுகாப்பான இடத்தில் வைத்தாள். அவள் மயிலுக்கு தீங்கு செய்யாமல் அதை அன்புடன் கவனித்தாள். நாள்கள் சென்றன, மயில் மீண்டும் ஆரோக்கியமாக மாறியது. அப்போது அந்த ராஜ்யத்தில் மழை குறைந்து மரங்கள் வாடத் தொடங்கின. விலங்குகளும் தண்ணீரின்றி தவித்தன. இளவரசி கவலையுடன் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். அவள் இதயம் கருணையால் நிரம்பியிருந்தது. அவள் காப்பாற்றிய மாயமயில் இயற்கைக்கு உதவ ஒரு மந்திரம் செய்தது. மழை பொழிந்தது, மரங்கள் பசுமையாகின, விலங்குகள் மகிழ்ந்தன. இளவரசி இதை பார்த்து மகிழ்ந்தாள். அவள் புரிந்து கொண்டாள், இயற்கையை பாதுகாப்பது நம்மையே பாதுகாப்பது என்பதையே. அன்று முதல் அந்த ராஜ்யத்தில் அனைவரும் மிருகங்களையும் மரங்களையும் பறவைகளையும் அன்புடன் பாதுகாத்தனர். கதை சொல்லும் செய்தி: இயற்கைக்கு நாம் காட்டும் கருணை நமக்கு மகிழ்ச்சியாக திரும்ப வரும்.